பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். த புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம செய்கிற நீதியின் கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படவில்லை என்று வேதம் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நான் நல்லவனாக இருக்கிறதுனால, இல்லை நான் நல்லது செய்கிறதுனால, நான் நீதியான காரியத்தை செய்கிறதுனால, நான் நியாயமாக இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு எத்தனையோ பேர் நீதியான கிரியைகளை செய்கிறார்கள், நியாயமாக நடந்து கொள்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா? அப்போ என்னுடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்குதா? தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அழுக்கான கந்தையாக காணப்படுகிறது. இல்லை, நம்ம வீடை வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. தேவனுக்கு முன்னால் நம்ம செய்கிற நீதிகள், நம்ம செய்கிற தான தர்மங்கள், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் காணப்படுது. பிரியமானவர்களே, இதை கொண்டெல்லாம் அவர் நம்மளை ரட்சிக்கலை. என்கிட்ட இருக்கிற நன்மையை பார்த்து ஆண்டவர் என்னை ரட்சிக்கலை. இவ காலையில் எழும்பி ஜெபிக்கிறா, அதனால நான் ரட்சிக்கப்படலை. நல்லா ஊழியம் பண்ணுறாளே, நல்லா எல்லாருக்கும் உதவி செய்கிற மனசு இவளுக்கு இருக்குது, அதனாலெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படலை. எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தினால ரட்சித்திருக்கிறார். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருந்ததுனால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் மேலே நீங்கள் இறக்கமாக இருந்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? என் மேலே கிருபை வச்சிங்களப்பா. இவ்வளோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்க இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கப்பா. எங்கள் சொந்த குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்படலைப்பா. ஆனால் என்னையே நீங்கள் ரட்சித்தீங்களே ஆண்டவரே, என் மேலே இரக்கம் வச்சிங்களே, என் மேலே கிருபை வச்சிங்களப்பா, அதற்காக நன்றின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தமது இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பில் அநேக காரியங்களை இந்த 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறு ஜென்ம முழுக்குனா இந்த இடத்துல எதை குறிக்கிறது? மறு ஜென்மம். இந்து மக்கள் அநேகர் பிலீவ் பண்ணுறாங்க இன்னொரு ஜென்மம் இருக்குது, மறு ஜென்மம் எடுக்கணும். ஒருவேளை அப்படியே ஆண்டவர் சொல்கிறார், இல்லை பிரியமானவர்களே, ஒரே ஒரு ஜென்மந்தான். இது எதை குறிக்கிறது? மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ஒரு தடவை அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறோம். ஆனால் நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் இயேசுனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். மறுபடியும் பிறக்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நாங்கள் எப்படி இன்னும் எங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போய் எப்படி இன்னும் பிறக்கணும்? அந்த பிறப்பு அல்ல. நம்ம எல்லாருமே ஒரு தடவை சின்ன வயசில் தாயனுடைய வயிற்றிலிருந்து பிறந்துட்டோம். இப்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க வேண்டும். பாவத்திற்கு நான் மன்னிப்பை பெற்று பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யணும்? பிறக்கணும். அதுதான் என்ன சொல்லுகிறோம்? ஞானஸ்நானம். தண்ணீரில் நீ மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அது எதை குறிக்கிறது? மறுஜென்ம முழுக்கு எதை குறிக்கிறது? நான் உலகத்துக்கு நான் கன்ஃபெஸ் பண்ணுறேன், நான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரால் என்னுடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டது. அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்? இந்த உலகத்துக்கு நான் இனிமேல் இயேசுவை தான் பின்பற்றுவேன். இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணீரில் மூழ்கும் பொழுது, அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது
என்னுடைய பாவம்லாம் அதில் அடக்கம் பண்ணப்படுகிறது. என்னுடைய அக்கிரமத்துக்கெல்லாம் நான் மறிக்கிறேன். நான் மறுபடியும் எழும்பும் பொழுது, அந்த தனியை விட்டு நான் எழும்பும் பொழுது, நான் ஒரு புது மனுஷியாக வெளியில் வருகிறேன். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் மறு ஜென்ம முழுக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் ஞானஸ்நானம் எங்கள் அம்மா அப்பாலாம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோமா? அந்த டைமில் நமக்கு இந்த சத்தியம் தெரிந்திருந்ததா? இதை பற்றி நமக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அப்படி தானே? அதுக்கப்புறமா தான் நம்ம பாவம் பண்ணுறோம், பல காரியங்களை செய்கிறோம். அப்போ நம்ம அந்த விவரம் தெரியும் பொழுது, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த காரியங்களை கொடுக்கும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அந்த வெளிச்சம் நமக்கு வரும்போது, நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுறோம்? ஒபே பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த மறுஜென்மம் முழுக்க எனக்கு வேணும். ஏன்னா அது ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு அது என்னை பூரணப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யத்தை கொண்டு நான் சேருவதற்கு அது என்னை பூரணப்படுத்துகிறது. மறுஜென்மம் முழுக்கினால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். ஞான ஸ்நானம் என்பது அவசியமா? மிக மிக அவசியம். ஏதோ ஒரு டாக்டரின், ஏதோ ஒரு சபையின் கோட்பாடு அல்ல. இது வேதத்திலே தேவன் நமக்கு திட்டமாக எழுதி கொடுத்து, இதில் ஒரு பெரிய பாகுபாடு. இன்னைக்கு எவ்வளோ கான்ட்ரவர்சி இதில். ஒன்றும் இல்லை பிரியமான, சிம்பிள். ஆண்டவருக்கு ஒபே பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்மளை ஆண்டவர் வேறு ஒன்றும் செய்ய சொல்லலை. நீ உன்னை கத்தியால் குத்திக்கணும், இதை பண்ணணும், ரத்தத்தை சிந்தணும் அப்படிலாம் சொன்னாரா? இல்லை. ஞான ஸ்நானம் எடுக்க சொல்கிறார். இதுக்கு அடையாளம், அவ்வளோதான். ஜீசஸ் எடுத்தாங்க இல்லையா? ஏசு எதுக்கு எடுக்கணும்? யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் ஏன் ஆண்டவர் எடுக்கிறீங்க? எல்லா நீதியையும் நான் செய்கிறதுக்கு இடம் கொடு. ஏன்னா இன்னைக்கு ஜீசஸ் எடுக்கலைன்னு வைங்களேன், இன்னைக்கு கட்டாயமாக ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏசு ஞான ஸ்நானம் எடுக்கலையே. இன்னைக்கு இயேசுவே எடுத்தாச்சு. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? ஆண்டவருக்கு குழந்தைய மாறி கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறதுக்கு முதல் அடையாளம் முழு ஜென்ம முழுக்கினால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவி நம்மளை என்ன செய்து புதிதாக மாற்றுகிறது. அல்லேலூயா. பழைய சுபாவங்கள் மாறி பரிசுத்த ஆவியான பெற்றோனால நல்ல அந்நிய பாஷையை பேசி நான் வரங்களில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறது மட்டும் அல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புதிதாக்குகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு என் சுபாவத்தில் மாற்றம் வருகிறது. நான் எப்படி முந்தி கோபக்காரனாக இருந்தேன், இன்றைக்கி நான் சாந்தமாக மாறிட்டேன் இல்லையா? மோசேயினுடைய சுபாவத்தில் மாற்றம் வந்துச்சா? எப்படி கோபம் இல்லை? அவருக்கு எவ்வளோ கோபம், கொலை செய்கிற அளவுக்கு அவருக்கு கோபம். ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றினார்? மிகுந்த சாந்தமுள்ளவனாய் மாற்றினார். இதெல்லாம் அந்த அனுபவங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியே புதிதாக்குவார். நம்மளுடைய ரஃப் எட்ஜஸ் எல்லாம் ஆண்டவர் உடைச்சி நம்மளை ஸ்மூத் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் தான் ரட்சிப்புக்கு நம்மளை ஏதுவாய் நடத்துகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோமா? அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து இது சாட்சியாக வாழ புதிதாக்குகிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பு. நம்முடைய சொந்த கிரியையினால் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ஆமேன், ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை இயேசு சொல்லுகிறாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம். மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறோமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு தாகத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாய் தகப்பன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ எனக்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியல ஆண்டவரே, ஆனால் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், நான் தாகமாக இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. இந்த உபவாச நாட்களில் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஆவியானவர் நம்மளை அனுதினமும் புதிதாக்குகிறார், ரினியூ பண்ணுறார். நம்ம மைண்டை அப்படியே ரினியூ பண்ணுறார், ரீசார்ஜ் பண்ணுறாரு. ரினியூனா என்னென்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரினியூ பண்ணுற மாதிரி இல்லை.
நேற்று நம்ம எவ்வளோ தவறு பண்ணுகிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக தேவனுடைய அந்த ஐக்கியத்தின் மூலமாக நம்மளை ரினியூ பண்ணுறாங்க. ஆவியானவர் நம்மளை புதிதாக்குகிறார். ஏதோ அந்நிய பாஷையை நான் பேசிட்டேன் அது போதும் இல்லை பிரியமானவர்களே. நம்மளை ஆவியானவர் நம்மளை நிரப்பி நடத்துகிறாரா? ஆவியானவர் ஏவுதலிலே நம்மளை நடத்துகிறாரா? ஆவியானவர் தம்முடைய வழியிலே நடத்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் வந்துட்டோமா? அல்லேலூயா. இல்லைனா நம்ம அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அபிஷேகத்தை பெற்று அவங்க இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கிறோமா? அவங்களுடைய லைஃப்பை குறித்து கணக்கு கொடுப்பாங்க. நம்ம லைஃப்பை குறித்து நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அவங்க அப்படி இருந்தாங்கல்ல, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படியே கேட்க போகிறார் நியாயந்தீர்ப்பில். அதை பற்றியே அங்கே ஒன்றுமே இல்லை. நான் என் லைஃப்பை குறித்து தான் நான் சொல்லணும். அந்த இடத்துல போய் நான் மற்றவங்களை குறித்து நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நான் கீழ்ப்படிந்தால் அது எனக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தள்ளுவேனே ஆனால் வசனம் சொல்லுது கேடு உண்டாகும். அந்த கேடு நமக்கு வராமல் இருப்பதுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஆண்டவர் பேசுகிறத ரொம்ப அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பெற்றோராக இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், பிள்ளைங்க நம்மளுக்கு லிசனே பண்ணலை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, இப்படி பண்ணுறாங்களே இந்த பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம். தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு இன்றைக்கி அவர் சொல்கிறது எல்லாம், நீ இந்த வசனத்தை கீழ்ப்படி, இந்த வசனத்துக்கு நீ உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்கிறாரு. இதில் பாரம்பரியங்கள் ஏன் நம்மளை தடை செய்கிறது? என்னென்ன காரியங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது எதுவாக இருக்குது? அதை உடைத்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை முழுவதுமாய் ரட்சித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மளை நடத்துவார். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?